முதலமைச்சர் பதவியை ஸ்டாலின் ராஜினாமா செய்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், விவரங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது. இந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகம் 59 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 47 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான அந்த இடங்களை பெறாத காரணத்தினால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது முதலமைச்சர் பதவியை தற்போது ராஜினாமா செய்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அந்த ராஜினாமா கடிதத்தை தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக முதலமைச்சர் தமிழ்நாடு ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைத்துள்ளார். அந்த ராஜினாமா கடிதத்தை சற்று நேரத்துக்கு முன்பாக அனுப்பி வைத்துள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் தற்போது சென்னையில் இல்லாத நிலையில் அந்த ராஜினாமா கடிதமானது ஆளுநர் மாளிகையில் உள்ள ஆளுநரின் செயலாளர் திலோஸ்குமாரிடம் அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் வந்த பிறகு அந்த ராஜினாமா கடிதத்தை அவர் ஏற்றுக்கொண்டு புதிய அரசு அமையும் வரை முதலமைச்சர் காபந்து முதலமைச்சராக தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வார். அதன்படி பார்த்தோம் என்றால் புதிய அமைச்சரவை அமையும் வரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக தொடர்வார். அதன்படி பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த சட்டப்பேரவை முடிவுகளை தொடர்ந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தினால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தனது முதலமைச்சர் பதவியை அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்துள்ளார். அந்த ராஜினாமா கடிதத்தை அவர் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைத்துள்ளார். அந்த கடிதமானது ஆளுநர் மாளிகையின் செயலாளர் திலோஸ்குமாரிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளது.